ஹாய் மக்களே, உங்கள் லாண்ட்ரி சீக்ரெட்டில் இருந்து உங்கள் உமர். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட எப்படி நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு ஒரு பார்ட் டைமா லாண்ட்ரி பிசினஸ் எப்படி பண்ணேங்கிறத லாஸ்ட் வீடியோ டீடைலா சொல்லியிருந்தேன். அதே போல எப்படி ஒரு ஃபுல் ஃபிளெஷ்டா பிளாசம் லாண்ட்ரி அப்படின்னு நான் கொண்டு வந்தேன் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல டீடைலா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதே போல நம்ம பிளாசம் லாண்ட்ரில பிராக்டிக்கலான டொமஸ்டிக் லாண்ட்ரி பிசினஸுக்கான பேசிக் ட்ரைனிங் கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங்ல என்னென்ன விஷயம் எல்லாம் கவர் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு அயனிங் மிஷின், அதுவும் ஸ்டீம் அயனிங் மிஷின் எப்படி ஸ்டார்ட் பண்றது, அது எப்படி அயன் பண்றது, அதே போல கலர் ட்ரெஸ்ஸை எப்படி வாஷ் பண்றது, ஒயிட் ட்ரெஸ் எப்படி வாஷ் பண்றது, எப்படி ஸ்டார்ச் போடுறது, ஒரு லாண்ட்ரி பிசினஸ் எப்படி சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல மார்க்கெட்டிங் பண்றது, ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் எப்படி பண்ணணும், நம்மளோட லாண்ட்ரிக்கு தகுந்தாப்புல எப்படி மிஷினரி செலக்ட் பண்றோம் அப்படிங்கிறதுக்கான டீடைலான ஒரு பேசிக் ட்ரைனிங் கொடுக்கணும். இந்த ட்ரைனிங் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். கான்டாக்ட் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி டீடைல தெரிஞ்சுக்கிட்டு உங்க லாண்ட்ரி பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணுங்க. வாங்க இப்போ இந்த வீடியோல போய் பார்த்து நம்ம முழுசா தெரிஞ்சுக்கலாம். ஹாய் மக்களே, லாஸ்ட் வீடியோல நான் பேசியிருந்தேன் எப்படி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்து பார்ட் டைமா லாண்ட்ரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கறது தான் நான் டீடைல்டா உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோல நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, எப்படி ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டான அதுவும் பிளாசம் லாண்ட்ரி எப்படி அல்லாவுடைய கிருபையில நான் கொண்டு வந்தேன் அதை பத்தி தான் உங்களுக்கு நான் டீடைல்டா நான் சொல்ல போறேன். நான் என்ன ஆயிடுச்சு, ஒரு சிச்சுவேஷன் ஆகுது என்னன்னா, நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஒர்க் பண்ற இடத்துல இருந்து ரிலீவ் ஆகிற சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. நான் என்ன பண்றேன், ஒர்க்கை விட்டு ரிலீவ் ஆயிட்டேன். ரிலீவ் ஆனதுக்கு அப்புறம் அல்லாவோட கிருபையில தீர்க்கமா முடிவு பண்ணிட்டேன், நம்ம லாண்ட்ரி பிசினஸ் தான் செய்யணும் அப்படிங்கிற தீர்க்கமா முடிவு பண்ணிட்டேன். ஆக்சுவலா நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 2006ல இருந்து 2018 வரைக்கும் நான் வந்து வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு இந்த பிசினஸ் பார்த்து எந்த ஒரு நாலேஜ் எதுவுமே கிடையவே கிடையாது. அப்போ பிசினஸ் தான் பண்ணணும், லாண்ட்ரி பிசினஸ் தான் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட நான் கேட்கறேன், இந்த மாதிரி லாண்ட்ரி பிசினஸ் பண்ண போறேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவீங்களா, சொல்லி கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்கும் போது என்னன்னா, என்ன சிச்சுவேஷன் நடக்குது அப்படின்னா, யாருமே அதுக்கு முன் வரவே கிடையாது சொல்லி கொடுக்கறதுக்கு. அப்ப என்ன பண்றேன், சரி நமக்கு அந்த ஹோட்டல்ல உள்ள நாலேஜ் இருக்கு, லாண்ட்ரில லாண்ட்ரில கத்துக்கிட்ட நாலேஜ் இருக்கு, பிளஸ் சைனிங்கும் பண்ண தெரியும். அப்படிங்கும் போது அல்லாவோட கிருபையில நம்மளாவேதான் சொந்தமாவேதான் நம்ம முயற்சி பண்ணி ஒரு ஷாப் ரெண்டுக்கு நம்ம எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வாங்கின மிஷின் என்ன அப்படின்னா, கமர்ஷியல் ஸ்டீம் அயன் பாக்ஸ்ல வச்சுதான் நம்ம லாண்ட்ரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம். இது எப்படி வாங்கணும் அப்படின்னா, நம்மளோட ஒர்க்ல கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை வச்சுதான் இந்த ஸ்டீம் அயன் டேபிளே வாங்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, மார்க்கெட்டிங்ல தான் போக்கஸ் பண்றோம். அது எப்படி மார்க்கெட்டிங் போக்கஸ் பண்றோம்னா, பிரிண்டிங் மீடியா போகாம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் தான் பண்ணலாம். சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தான் நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். யூஸ் பண்ணி தான் நம்ம கஸ்டமர்கிட்ட ரீச் ஆகணும். இதுல என்ன ஒரு டிஃபிகல்டிஸ் நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா, எல்லா வேலையுமே அதாவது பிக்கப் பண்றதுல இருந்து அயன் பண்றது டெலிவரி வரைக்கும் யாரோட ஹெல்ப், ஏதோ ஒரு லேபரை வைக்காம யாரோட ஹெல்ப் இல்லாம அல்லாவோட கிருபையில நம்ம தான் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட்டனால இந்த மாதிரி நானே போய் பிக்கப் பண்ணுவேன், கஸ்டமர்ட்ட துணி வாங்கிட்டு வருவேன், நானே அயன் பண்ணுவேன், நானே கொண்டு போய் டெலிவரி பண்ணுவேன். இதே ப்ராசஸ் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் நமக்கு நான் பண்ணிட்டே இருக்கோம். எனக்குமே நம்ம வேலைக்கு போயிடலாமா, வேலைக்கு அந்த சிந்தனை வருது, ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும். பட் ஆனா இதுல என்னன்னா, நான் ஒரு பெரிய விஷயத்த நான் சம்பாதிச்சேன். அப்படி அல்லாவோட கிருபையில கஸ்டமரை நம்ம சம்பாதிச்சோம். எப்படி சொல்றதா, டே 1ல இருந்து நான் ஒரு கஸ்டமர்ல ஆரம்பிச்சு அது கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் தான் ஆகுச்சே தவிர இதுல விட்டுட்டு போற அளவுக்கு எந்த சிச்சுவேஷனும் ஆகும். இது பெரிய அல்லாவோட உதவி. எந்த அளவுக்கு நம்ம நேசிச்சு, அதே போல நீங்க டைமிங் பாத்தீங்கன்னா, காலையில நம்ம அல்லாவோட 7 மணிக்கு நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணா டில் 10 o'clock வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணும். கஸ்டமரோட கன்வீனியன்ஸுக்கு தான் நான் ஒர்க் பண்ணுவேன். எப்படின்னா, கஸ்டமர் காலையில 7 மணிக்கு கேட்கறாங்கன்னா கொண்டு போய் டெலிவரி பண்ணுவேன். நைட்டு ஒரு 8 மணி 9 மணிக்கு கொடுங்க அப்படின்னாலுமே நம்ம கொண்டு போய் டெலிவரி பண்ணுவோம். இந்த மாதிரி தான் நான் அயனிங் சர்வீஸ கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணேன். இந்த இம்ப்ரூவ் பண்ணதுனால என்னாச்சு அப்படின்னா, கஸ்டமரோட டேட்டா சோர்ஸ் நம்ம கஸ்டமர் நிறைய இருந்தாங்க. இதுல அப்புறம் கஸ்டமர் என்கிட்ட கேட்கறாங்க, எப்படி அயனிங் மட்டும் தான் வச்சிருக்கீங்களா, நீங்க வாஷிங் பண்ணி கொடுப்பீங்களா, ஸ்டார்ச் வாஷிங் பண்ணி கொடுப்பீங்களா அப்படிங்கறதெல்லாம் கேட்கறாங்க. அப்ப என்ன தோணுதுன்னா, ஒரு ஆள்னால பண்ண முடியாது, எப்படி பண்ண முடியும் அப்படிங்கறது திங்கிங் இருந்தது. இதை எப்படி அடுத்து வாஷிங் சர்வீஸும் எப்படி ஆட் பண்ணேன், எந்த மாதிரி விஷயங்களை நான் கொண்டு வந்தேன் அப்படிங்கறத நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு நான் டீடைலா சொல்றேன்.
இந்த வீடியோ யாரும் லாண்ட்ரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அதே ஒர்க் பண்ணிட்டு லாண்ட்ரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. அதே போல நம்ம லாண்ட்ரி சீக்கிரம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லாண்ட்ரி ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால லாண்ட்ரி சீக்கிரம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தது மிகவும் நன்றி. தேங்க்யூ.